ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் டேஞ்சன்ட் கோட். டிஎன்இபியில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேரியஸ் போஸ்டிங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்குண்டான அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து இப்போ ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். 2020 வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேஞ்சன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேரியஸ் போஸ்டிங்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டரு, ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், ஃபீல்டு அசிஸ்டன்ட் ட்ரெயினி, அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடக்கலை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷன் கேன்சல் ஆனதுனால அப்ளிகேஷன்ஸ் உண்டான ஃபீஸை வந்து இப்போ ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2020 இந்த போஸ்டிங்ஸ் வந்து டேஞ்சன்ட் கோவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீஃபண்ட் ஸ்டேட்டஸை வந்து பார்த்து நீங்கள் டேஞ்சன்ட் கோ வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வரலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5/5/2024 உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் அவங்களுக்கு தெரிவிக்கணும். ஸோ அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா த ரீஃபண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் த அபவ் கேன்சல்டு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூடு டியூரிங் 2020-21 ஹாஸ் பின் இனிஷியேட்டட் அண்ட் இஸ் அண்டர் ப்ராசஸ். த அப்ளிகன்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு வெரிஃபை த ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் இன் த அஃபிஷியல் வெப்சைட் tangentco.org அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த எக்ஸாமினேஷன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஷ்யூடு டியூரிங் 2020-21 கொடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணதுனால அது எல்லாமே இப்போ வந்து அண்டர் ப்ராசஸிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இஃப் நாட் எட் பீன் ரீஃபண்டட், இதுவரையில் உங்களுக்கு வரல அப்படின்னா த அப்ளிகன்ட் ஷுட் அப்லோட் த டீட்டெயில்ஸ் ரெக்வஸ்டட் தேரின் ஃபார் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுவரையில் ரீஃபண்ட் வரல அப்படின்னா உங்களுக்கு உண்டான அப்ளிகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டுக்கு உண்டான ரெக்வஸ்ட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னாக்கா 5/5/2024 நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எனி அதர் கொரிஸ் த அப்ளிகண்ட் மே அட்ரஸ் டு த அஃபிஷியல் இமெயில் ஐடி. அது வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா, சந்தேகங்கள் இருந்ததுனாக்கா அவங்க கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு வந்து தெரிவிக்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான காண்டாக்ட் நம்பரும் தனியாக ஒன்று உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டியூரிங் ஆல் ஒர்க்கிங் டேஸ் டில் 5/5/2024 11 AM-லேருந்து 5 PM நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட் என்ஷூர் தட் கரெக்ட் டேட்டா ஆர் ஒன்லி என்டர்டு அண்டு நோ சேஞ்சஸ் ஆர் ஆல்ட்ரேஷன் ரெக்வஸ்டிங் ரீஃபண்ட் வில் பி அக்செப்டட் அட் த லேட்டர் டைம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் கரெக்டான இது வந்து பார்த்திங்கன்னா 5/5/2024 நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ இவ்வளோ தான் இவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். முதல்ல நீங்கள் வந்து டேஞ்சன்ட் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் ரீஃபண்ட் ஆகிடுச்சா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா ரீஃபண்டுக்கு உண்டான ரெக்வஸ்ட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.